இதுதான் செம்மந்தாரை மரம். இதோட மலர பாருங்க. செந்நிறத்துல நல்லா அழகா ஒரு சில இதழ்களோட அப்படியே விரல் மாரி நீட்டான இதழ்களோட இருக்கும். இதில நெறைய வகைகள் இருக்கு. திருவாத்தி, இதோட இலைகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தான் இருக்கும். 2ஆ அப்படியே வந்து முனையில மட்டும் கட் ஆகியிருக்கும். இதில பல வகைகள் இருக்கு. ஏற்கனவே ஆத்தின்னு ஒரு மரத்த பத்தி பார்த்துருப்போம். இந்த மரத்தையுமே சிலர் வந்து ஆத்தி அப்படின்னு குறிப்பிடுறாங்க. சோழ மன்னர்கள் அந்த போர் பண்ணி போகும்போது ஆத்திப்பூவ சூடுவாங்க அப்படின்னு சொல்லி இருக்கு இல்லையா? அதில உண்மையான ஆத்தி மரம் அந்த ஆத்தி மரம் தான். இந்த இலையே இதே மாரி ஆனா கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கக்கூடிய ஆத்தி. ஆனா அதோட பூக்கள் ரொம்ப சின்ன சின்னதா இருக்குன்றதுனால, உண்மையாவே சோழ மன்னர்கள் சூடின ஆத்தி இந்த மலரா தான் இருக்கும் அப்படின்னும் ஒரு கருத்து நிலவுது. ஆனா இத செம்மந்தாரை அப்படின்னு சொல்லுவாங்க. காஞ்சனா மலர் அப்படின்னும் சொல்லப்படுது இது. இந்த மரத்தோட சிறப்பு என்னன்னா, இது புண்ண ஆற்றக்கூடியது. புண்ண ஆற்றக்கூடிய தன்மை இதோட இலையிலேருந்து, வேர்லேருந்து, பட்டையிலேருந்து, பூவிலேருந்து எல்லாத்துக்கும் புண்ணாற்றக்கூடிய தன்மை இருக்கிறதுனால, ஆற்றக்கூடியதுன்றதுனால ஆற்றி அப்படின்னு வச்சு ஆத்தி அப்படின்னு காலப்போக்கில் அந்த பேர் மாறி இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ரொம்ப அழகாக பூக்கும். அந்த கோடை காலம் வரும்போது இலைகள்லாம் கொஞ்சம் உதிர்த்து மொத்த மரமும் இந்த செந்நிறத்தில் மலர்களோட பார்க்கவே அந்த காட்சி ரொம்ப அழகாக இருக்கும். நிறைய தேன் பூச்சிகளை ஈர்க்கும். அதுக்கப்புறம் காய் வச்சு வெடித்து அது மூலமாக பரவும். இதில் அடுத்தது திருவாத்தி அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். இந்த மரத்தை நீங்கள் நட்டு வளர்க்கறது மூலமாக இது இன்னும் நிறைய வகையில் பலன் தரக்கூடியது. மருத்துவத்தில் சித்த மருத்துவத்தில் நிறைய பயன்படக்கூடியது. அதோட சேர்த்து உங்களுக்கு அழகும் கிடைக்கும். அதனால் வீட்டு வாசலில் நட்டு வளர்க்குறதுக்கு ரொம்ப ஏற்ற ஒரு மரம் இது. நம்ம நாட்டு மரம்.